செகண்ட் இயலில் இருக்க இலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு தொடர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் தனியாக இல்லாமல் 2-3 ஜாயின் பண்ணி வந்து அதுதான் தொடர் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான், இதெல்லாம் வந்து அந்த தொடருக்கு எக்ஸாம்பிள். தொகாநிலை தொடர், தொகை தொடர், இது வந்து தொடரோடைய 2 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. தொகைநிலை தொடர் ஒன்று, தொகாநிலை தொடர் ஒன்று. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருவது. ஓகேங்களா? தொக்கினா என்னென்னா மறைந்து. நமக்கு இது சொல்லும் பொருளும் கூட கேட்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவார்கள். இங்கே பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும். ஓகேங்களா? ஒரு பெயர்ச்சொல்லுன்னு எடுத்துங்க, அது கூட வினைச்சொல்லும் செய்யலாம், பெயர்ச்சொல்லும் செய்யலாம். அப்படி சேரும்போது அதுக்கு சென்டரில் ஒரு வேற்றுமை உருபோ இல்லை வினை பண்பு இதெல்லாம் வந்து மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து தொகைநிலை தொடர் சொல்லியிருப்பாங்க. ஸோ தொகைனா என்னன்னு பார்த்தோன்னா மறைந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. தொக்கினா மறைந்து. அதுக்கு எக்ஸாம்பிள் கரும்பு தின்றான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேற்றுமை உருவான ஐன்றது மறைந்து வந்திருக்கு. இங்கே கரும்பை தின்றான் அப்படின்ற மாதிரி தான் வரும். இங்கே கரும்பு தின்றான் வந்திருக்கு, இங்கே ஐன்ற உருவு மறைந்து வந்திருக்கு. இது வேற்றுமை தொகைநிலை தொடர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும் சொல்லியிருப்பாங்க. அந்த 6 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. இந்த 6 தொகையை தான் நம்ம இப்போ 1 by 1 வந்து பார்க்கலாம். வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சென்றான். ஓகேவா? இங்கே எடுத்துக்காட்டு வந்து மதுரை சென்றான். அதில் மதுரை சென்றான்னா எந்த ஒரு பொருளுமே நமக்கு வந்து தெரியல. இங்கே வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அந்த கூ சேர்த்திங்கன்னா மதுரைக்கு சென்றார் என விரிந்து பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்றொடர்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை. எது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகின்றது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தருவது தான் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. உறுப்பும் பயனா உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐயால் கூ இன் அது கண் தெரியும். அதனோட பயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். தேர்ப்பாகன். இது தேர்ப்பாகன் பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அது தேரை ஓட்டும் பாகன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீப்பாக சொல்லலாம். இப்போ தேரை அங்கே ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபாகம், ஓட்டும்ன்றது தான் எங்கே பயன். இந்த மாதிரியும் அதனுடைய உருபும் பயனும் மறைந்து வருவது. தொக்கினாலும் மறைந்து வருவது தான் நம்ம என்ன சொல்லணும்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த மாதிரி வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை சொல்லியிருப்பாங்க. தமிழ் தொண்டு. இது இன்னொரு எக்ஸாம்பிள். தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே 4ஆம் வேற்றுமை உருபான கூவும் அதனுடைய பயன் வந்து செய்யும் அப்படின்றத மறைந்து வந்ததுனால இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நமக்கு முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிளில் வச்சு கொஷின் கேட்பாங்க. வினைத்தொகை. வினைத்தொகை என்னென்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. வினைத்தொகைன்னா என்னென்னா காலம் கரைந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் சொல்லியிருப்பாங்க. இங்கே அங்கே வந்து வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஓகேவா, ஒரு பெயர் தான், ஆனால் ஒரு சொல்ல போல் வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. வீசும் தண்டல் கொள்களிர். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். அதை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வீசு கொல் எல்லாம் வந்து வினைப்பகுதிகள். இது முறைய தென்றல் களிர்ன்றதுல ஒரு பெயர் சொற்கள். ஓகேங்களா? இந்த வீசு களிர் என்ற வினை தென்றல் களிர் என்ற பெயர் கூட சேர்ந்து
என்னன்னா வந்து பெயரெச்சங்களாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? காலத்தை வெளிப்படுத்தாமல் பெயரெச்சங்களாக இருக்கிறது. இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று என்னும், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு, இந்த மாதிரி முக்காலத்துக்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் வந்து தருகின்றன. எப்பயுமே வினைத்தொகைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் பொருள் தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இலக்கண குறிப்பு எழுதும்போது கூட வினைத்தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரெச்சங்கள் தொக்கி நிற்கின்றன. இங்கே வீசும், ஓகேங்களா, அந்த இம்மு, வீசிய, கின்ற, ஓகேங்களா, அந்த கின்று, இந்த மாதிரியான வந்து இடைநிலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா மறைந்து வந்திருக்குது. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வினைத்தொகை. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் வினைத்தொகை அமையும் சொல்லியிருப்பாங்க. வினைத்தொகை எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு வினைப்பகுதி இருக்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு பெயர் சொல்லு தான் இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை இருக்கும். நம்மளை வந்து கேட்கலாம், வினைத்தொகை அதாவது வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும், ஓகேங்களா, அமைந்த சொற்றொடர்களில் வினைத்தொகை அமையாது அப்படின்னு ஒரு கூற்றில் கற்றுக்கலாம். ஆனால் அங்கே வந்து கண்டிப்பாக அமையும். இந்த கண்டிஷனலில் மட்டும்தான் வந்து வினைத்தொகை வரும். பண்பு தொகை நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இங்கே என்னன்னா அந்த பண்பு பெயருக்கு அதனோட பண்பு பெயர் விகுதின்னு ஒன்று இருக்குது, மை, அதுவும் அதனுடைய உறுப்பு வந்து பண்புறுப்பு ஆகிய ஆன, இது ரெண்டுமே மறைஞ்சு வருவது தான் பண்பு தொகை. இங்கே எக்ஸாம்பிள் வந்து செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல். இங்கே மைன்றது வந்து அந்த பண்பு பெயர் விகுதி, ஆகியன்றது பண்பு பெயர் உறுப்பு, இந்த இரண்டுமே வந்து மறைந்து வந்ததுனால இது வந்து பண்பு தொகை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வட்ட தொட்டி, அது வட்டம் ஆன தொட்டி, இன்மொழி இனிமையான மொழி. நெக்ஸ்ட் இருபெயரொட்டு பண்பு தொகை, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகைனால என்னென்னா 2 பெயர் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுட்டு, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொது பெயர். இந்த மாதிரி 2 வரும்போது இடையில் ஆகிய என்ற வந்து பண்புறுப்பு வந்து மறைந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள், மார்கழி என்றது அந்த மாதத்துடைய சிறப்பு, திங்கள் என்றது பொதுவாக மாதத்தை நம்ம சொல்லுவோம். சாறை பாம்பு, சாறைன்றது அந்த பாம்போடைய ஒரு சிறப்பு வகை, பாம்புன்றது அந்த பொதுவான வகை. இங்கே வந்து பொதுவான பெயர்களுக்கு முன் மார்கழி, சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து ஆகிய, மார்கழி ஆகிய திங்கள், இந்த மாதிரி வந்து ஆகிய பாம்பு என்னும் வந்து இருபெயரட்டாக வந்துள்ளது. இந்த அந்த ஆகிய என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்துள்ளது சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இந்த வந்து டயக்ராம் வைஸில் வந்து அந்த தொகைநிலை தொடரோடைய வகைகளை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதை ஒன்றுமே டயக்ராமெட்டிக்காக பார்க்கும்போது அதனோட டைப்ஸ் மறையாது. இப்போ தொகைநிலை தொடருக்கும் தொகாநிலை தொடருக்கும் எத்தனை வந்து டைப்ஸ் இருக்குது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். இப்போ வந்து 9, 6 அது வந்து பார்த்தோன்னா இன்வெர்ஸாக போட்டால் 6, 9 இன்வெர்ஸாக போட்டால் 9, 9 இன்வெர்ஸாக போட்டால் 6, இதுதான் வந்து பார்த்தோன்னா தொகைநிலை தொடரும் தொகாநிலை தொடரும். ஆனால் நமக்கு வந்து அது மறந்துடலாம், அதனால் இந்த டயக்ராம் பார்க்கும்போது அது ஞாபகம் வரும். எடுத்துக்காட்டு மலர்கை, மலர் போன்ற கை, மலர்ன்றது இது வந்து என்னென்னா ஓமை, கை வந்து ஓமையும், ஒரு பொருள் இடையே போன்ற எனும் ஓம உருவு வந்துள்ளது. இது வந்து 28 பண்பு தொகை பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ஊமை தொகை. ஊமை தொகைன்னா ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறவு மறைந்து வருவது ஊமை தொகை. ஊமை ப்ளஸ் பொருள் ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஊமை போல போன்றன்ற ஓம உறவு மறைந்து வருவது தான் என்னென்னா ஊமை தொகை சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மலர்கை, மலர் போன்ற கை. இங்கே வந்து மலர்ன்றது உவமை, கையின்றது உவமையும், இடையே வந்து போன்ற எண்ணம் வந்து ஓம உறவு மறைந்து வந்திருக்கிறது. உம்மை தொகை 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் வந்து இடைச்சொல் மறைந்து. உம்மை தொகைனா ஒன்றுமே பிரச்சனை, மறைந்து வரும். ஓமை தொகைனா போல போன்ற ஓம உருவு மறைந்து வரும். பண்பு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ளஸ் வந்து ஆன ஆகியன்ற பண்புறுப்பு மறைந்து வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து மறைந்து. இதெல்லாம் வந்து வெரி சிம்பிள். இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு வந்து
லைனாக வந்து அந்த தொகை ப்ளஸ் அந்த உருபு எது மறைந்து வருதோ அதை போட்டோம்னா நம்ம வந்து தொகைநிலை தொகையை 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் எனும் வந்து இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகையாகும். உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் வந்து 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். இது கேட்கலாம். உண்மை தொகை வந்து பார்த்தோன்னா எத்தனை வந்து அளவு பெயர்களை அடுத்து வரும்னு கேட்கலாம். எண்ணல், எடுத்தல், நீட்டல் அப்படின்னு. இல்லைன்னா அங்கே வந்து உண்மை தொகைக்கு பதில் ஊமை தொகையாக கொடுத்துருக்கலாம். ஸோ அது ரொம்ப வந்து